பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. இதனை பாடியவர் கனி மேதாவியார். இதில் 80 பாடல்கள் அமைந்துள்ளன. கனி மேதாவியார் என்றால் பேரறிவு உடையவர் அப்படின்னு அர்த்தம். இந்த கனி மேதாவியார் பாடிய பாடல்களாகிய ஏலாதி என்ன விளக்கம் அப்படின்னா, ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு இந்த 6 பொருள்களும் உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கவல்ல அருமருந்து. அதுபோல மக்களினுடைய அறியாமையை தீர்க்கவல்ல அறக்கருத்துக்களை கூறுவது ஏலாதி என அழைக்கப்படுகிறது. இந்த ஏலாதியில் அமைந்துள்ள 10 பாடல்களின் கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். சென்ற புகழ் செல்வம் மீக்கூற்றம் சேவகம் என்று தொடங்கக்கூடிய பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து என்னவென்றால், உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு அழகு என்பது என்ன அப்படின்னா, புகழும் செல்வமும் மதிக்கத்தக்க சொல்லும் நல்ல வீரத்தன்மையும் கல்வியும் ஈகையும் உடையவர்கள் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு அழகை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே இப்படிப்பட்ட இந்த நல்ல செயல்களோடு உயர்குடியாளர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த அறக்கருத்தாகிய ஏலாதி என்ற 11 கீழ்க்கணக்கானது வெளிப்படுத்துகிறது. 2வது பாடல் மன்னவருக்கும் விண்ணவருக்கும் தலைவன் என்று தொடங்கக்கூடிய பாடல். இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு மனிதன் கொலை செய்வதை விரும்பக்கூடாது. அது மட்டுமல்ல, தானும் மற்ற உயிரினங்களை கொலை செய்தல் கூடாது, ஊன் உண்ணுதல் கூடாது. பிறரை வருந்தாத தன்மையிலே நாம் அவர்களோடு உறவாட வேண்டும். வஞ்சகத்தன்மையோடு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த செயல்களோடு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் மிகச்சிறப்பான ஒரு பெருமைக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று உணர்த்துகிறது. 3வதாகிய பிறவி துன்பம் நீக்கல் அரிது என்று சொல்லக்கூடிய கருத்தமைந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தவம் செய்வது எளிது, ஈகை செய்வது அரிது. சான்றோர்கள் தீயவை செய்தல் அரிது, அவர்கள் நல்வழியில் வாழ்வது எளிது. நெறி தவறி பிறவியில் செயல்படுவது எளிது, ஆனால் அந்த பிறவி தொடர்ந்தால் துன்பம் ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட துன்பத்தை நீக்குவது அரிதான ஒன்று என்று ஏலாதி உணர்த்துகிறது. 4வது பாடல் கற்றவருக்கு நிகரானவர் யார் யார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல். பிறருடைய துன்பத்தை நீக்க வேண்டும், பிறரை இகழ்ந்து பேசுதல் கூடாது, கீழ் மக்களோடு சேராமல் இருக்க வேண்டும், பிறருடைய பசி துன்பத்தை நீக்க வேண்டும், தீய ஒழுக்கத்தை கைவிட வேண்டும், பிறர் விரும்பக்கூடிய சொற்களை பேச வேண்டும். இப்படி செயல்படக்கூடியவர்கள் கற்றவர்களுக்கு நிகரானவர்கள் என்று ஏலாதி கூறுகிறது. 5வது பாடல் நூலறிவு பெற்ற பண்பாளர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொய் சொல்லுதல் கூடாது, உண்மையே பேசணும், மற்ற பொருள் மீது பற்று வைக்கக்கூடாது, பெண்களுடைய சொல்லை நம்பக்கூடாது, செருக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புள்ளவர்கள் நூலை நன்கு கற்ற பண்புக்கு சமமானவர்கள் என்று கூறுகிறது. 6வது பாடல் உயிர்களுக்கெல்லாம் தாயுமானவர் யார் யார் அப்படின்னா, மன அடக்கத்தோடு நல்ல இயல்போடு ஈகை குணத்தோடு பொறுமையோடு பொய் சொல்லாமல் ஊன் உண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள் உயிர்களுக்கெல்லாம் தாயுமானவர்கள் என்று ஏலாதி கூறுகிறது. தேவர்களால் விரும்பப்படக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வருகிற போது அவர்களிடத்திலே இனிமையான சொல்லை பேசுதல் வேண்டும். அவர்களுடைய மனம் வருந்தும்படியாக நாம் செயல்படக்கூடாது. அன்போடு அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தங்குவதற்கு நல்ல இருப்பிடத்தை உருவாக்கி தர வேண்டும். அவர்களுக்கு நல்ல புத்தம்புது ஆடைகளை தர வேண்டும். நல்ல உணவுகள் அவர்களுக்கு தர வேண்டும். மென்மையான சொல்லை பேச வேண்டும் என்பதாக கூறுகிறது. இப்படிப்பட்ட இயல்புடையவர்கள் தேவர்களாலும் விரும்பப்படக்கூடியவர்கள் என்கிறது ஏலாதி. நல்லவர்களுக்கான பண்பு எது யார் யாரிடத்தில் இருக்கும் அப்படின்னா, உயிர்களை கொல்வதை சம்மதிக்கவே கூடாது, தானும் பிற உயிர்களை கொல்லக்கூடாது, பிறருடைய நோய்களை தீர்ப்பதற்கு நம்மால் முடிந்தளவு
அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அறிவிலிருந்து ஒருபோதும் மயங்கி செயல்படக்கூடாது. நூல்களுக்கு தக்க நம்முடைய பண்பு நலன்கள். அறிஞர்களுக்கான இலக்கணத்தை 9வது பாடல் உணர்த்துகிறது. கல்வியால் மேம்பட்ட ஒருவர் மற்றவரை கற்க இயலாத தகுதி இல்லாதவர் என கருதக்கூடாது. நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. வறியவர் துறவியருக்கு உணவு, மருந்து, இடம், உடை ஆகியவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் அறிஞர் என்று உணர்த்துகிறது. 10வது பாடல் என்னவென்றால், கோல் உயர குடி உயரும், கோல் அழிய குடி அழியும் என்பதை உணர்த்தக்கூடிய பாடல். ஒரு மன்னனானவன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து செல்வத்தை நன்கு சேர்த்து மக்களை நன்முறையில் அவன் காக்க வேண்டும். அவனிடத்திலே செல்வம் வளர்ந்தால் மக்களிடத்திலும் செல்வம் வளரும். அவனுடைய செல்வம் அழிந்தால் மக்களின் செல்வமும் அழியும் என்பதை உணர்த்துகிறது. அதுபோலத்தான் மன்னனுடைய செயல்பாட்டிற்கு ஏற்றாற்போல்தான் அமைச்சர்களும் செயல்படுவார்கள் என்பதை உணர்த்துகிறது 10வது பாடல்.